இவளே சத்திய நிதானி, இவளே தெய்வம், இவளுக்கு நிகர் இவ்வுலகில் யாரும் இல்லை. இவளே இவர்க்கும் தேவி, இவளே மற்றவர்க்கும் மாதா, இவளே இவ்வூமா தேவி, இவளே அக்னி சொரூபி. கேளுங்கள் சபையில் உள்ள ராஜராஜாக்களே, என்னை இந்த ராஜசபையில் நிறுத்தி என் கூந்தலையும் துகிலையும் சீண்டி என்னை அவமான பங்கம் செய்தவனை நாளை ரணகளத்தில் அவன் மார்பின் மேல் நின்று என் கூந்தலை முடிக்காவிட்டால் நான் துரோபதை அல்ல, இதுவே நிச்சயம். எங்களுடைய மனைவியான திரௌபதியை இந்த ராஜசபைக்கு இழுத்து வந்து மானவர்கள் செய்தோரை நாளைய போர்க்களத்தில் என் கையெழுத்தும் கதையினாலே அடித்து கொன்று அவர்கள் உதிரம் குடிக்க வரை என் கரத்தினால் தளம் அருந்த மாட்டேன், இதுவே நிச்சயம். சபையார்களே, இச்சகம் பேசி திரும்ப அந்த லட்சகட்ட கர்ணனை கொல்லாவிட்டால் நான் அர்ஜுனன் அல்ல, இதுவே நிச்சயம். சபையார்களே, அந்த சௌகால நாயனை ரணமுகத்திலே சம்காரம் பண்ண போனான் நான் நகுலன் அல்ல. கேளுங்கள் சபையார்களே, பூனாரி குருக்கள் என்று சொல்வார்களே அவர்களைப் போலவும் குருடவேசிகளைப் போலவும் சதி சற்பனை சாமத்ரோகம் மித்திரவேதம் இதெல்லாம் செய்து ஆதினத்தை கழிக்கப்பட்ட இந்த சகுதியை கொல்லாவிட்டால் நான் சகாதவன் அல்ல, இதுவே சத்தியம். பேர மாத்தி போற மாமன் மைத்துனன் என்ற மொழியிலே விளையாடுகின்றார்கள். அவர்களை மன்னித்து விடம்மா, உனக்கு கோடி புண்ணியமாகும். அம்மா, அது மட்டுமா, முன்பறவே உங்கள் நாடு நகரம் அனைத்தையும் தருகின்றோம். நீங்கள் இந்திரபிரசம் சென்று சுகமாக வாழுங்கள். என் பிள்ளைகளை தவிர்க்காதே அம்மா, தவிர்க்காதே. நல்லதண்ணா, அப்படியே செய்யலாம். எழுந்துருங்க. என்னடா செய்யறாங்க? ஆட்டாயா தந்தை பயந்து பின்னாட்டி நாட்டாயே கொடுப்பேன் என்று பேசுகிறான். நீ என்னடா சும்மா இருக்கிற? நான் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? அந்த திரௌபதி
என் துணை மீது வந்து அமரச் சொல். இல்லை என்றால் தூக்கி வந்து துணை மீது வையனா பார்ப்போம். கொஞ்சமும் இறக்கமில்லை வஞ்சக மன்னா. என்ன வரம்பு மீறி பேசுகிறாயே. உன் தந்தை சொற்படி நீயே வலிந்து கொடுத்தாலும் வாங்கி செல்ல மாட்டோம். சூதாட்டத்தில் இழந்த பொருளை கொடுக்க மாட்டேன். பெரியோர்கள் சொற்படி காடு சென்று வருவோம். ஆனால் அடிமதனத்தோடு அல்ல. அடிமதனத்தை விலக்கி இழந்த நாட்டை பெறுவோம். அதே சூதாட்டத்தில் திடமிருந்தால் ஓராட்டம் ஆடுகிறாயா? என்னிடத்தில் வந்து போராட்டம் பூதாட்டம் ஆடுகிறேன் என்று கேட்கிறார். இப்போது என்னிடத்தில் அநேக பொருட்கள் உள்ளன. உன்னிடத்தில் என்னடி இருக்கு பந்தயத்தை? என் கற்பையே பந்தயமாக வைத்தாடி. அவர் கற்பையே பந்தயமாக வைக்கின்றாரா? சொல்லுங்க. வில்வளப்பில் மோதி அவள் மீது ஒரு கண்ணனுக்கு ஒரு கண்ணத்தை சுத்திக்கிறப்பா. என்ன பண்ணிக்கிறா? அவள் மீது கொஞ்சம் ஆசை விடக்கூடாது. சமயம் வந்து விட்டது. கட்டி ஏறான். உனக்கே வெற்றி உண்டாகட்டும். உனக்கு என்ன புள்ளி போட வேண்டும்? ஒரு புள்ளி போட வேண்டும். ஒரு புள்ளி தாயம். ஒரு புள்ளிடா தாயம் ஒண்ணும் வாரா மழை வாரா மழை. அண்ணா நீங்க நானு தொத்து புட்டிங்க தொத்து புட்டிங்க ரெண்டு புள்ளி போட்டுங்க தொத்து புட்டிங்க. டூ போட்டீங்க. அவன் ஒரு புள்ளி தான் போட்டாங்க. ரெண்டு புள்ளி போட்டேன். 2 புள்ளியா? ஆமா நக்கி நாம தான் போ. மடையா நான் எப்படி தோற்று? நான் கேட்கும் தொகை அவள் போட்டாதானே வெற்றி. உனக்கு என்ன தொகை வேண்டும்? நான் போட்டேன். அதே 2 புள்ளி போட்டு பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும். ஹரி ஹரி கோவிந்தா. வந்தாங்க பத்தி அந்த கட்டியா. எந்த கட்டா? வாவ்! இப்படியா? தொத்து புட்டிங்க தொத்து புட்டிங்க ரெண்டு புள்ளி போட்டாங்க தொத்து புட்டிங்க. ரெண்டு புள்ளியா போட்டாங்க. ஏய் குமாரி நீ காலி. சரி ரோமனை கேட்டபடி பெரியார் சொற்படி அவர்களுடைய அடிமதனத்தை விலக்கி 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் வந்த பிறகு நாட்டை திருப்பி கொடுக்கிறேன் என்ற தீர்மான பத்திரிகை அஸ்வத்தாமனிடம் கொடுத்து பொது கட்டியுள்ளோம். தற்பொழுது காணகம் சென்று வாருங்கள். நைட்டு கூத்துக்குவாங்க. ஏறி இருக்கு. சவியார்களே, இவ்வாறாக பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் காலம் கழித்து கண்ணனை தூதாக அனுப்ப
துரியோதன மகாராஜா நாடுகளுக்கு மறுத்து யுத்தம் என்று ஏற்பட்டு 18 நாட்கள் யுத்தம் முடிந்து துரியோதன மகாராஜா தொடர்பு சாய்ந்தவுடன் தருமபுர மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் காண்க. தர்மர் பட்டாபிஷேகத்தால் முடிவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.